ஆடிட் பண்ணும்போது கம்மிங் அக்ராஸ் சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் ஆடிட் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் இருக்கு, சரி ஓகே நான் பேட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறேன், இவ்வளோ பெரிய மிஸ்டேக் இது எப்படி அவங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போயிட்டு ஒரு பேட் ஒப்பீனியன் கொடுத்துருவீங்களா? பேட் ஒப்பீனியன் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப பேசிக் டேர்ம்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால நான் வந்து இது மாடிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன்லாம் சொல்லாமல் சும்மா குட் ஒப்பீனியன், பேட் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஓகே, அதர்வைஸ் இப்போ நீங்கள் அந்த மிஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்கல்ல, பார்த்த உடனே நீங்கள் போய் டேரெக்டாக பேட் ஒப்பீனியன் கொடுத்துருவீங்களா? இல்லைனா நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு, ஹாய் மேனேஜ்மெண்ட் இங்கே வாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களோட அசெட் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தேன், ஒன் ஆஃப் த அசெட்ஸோட மார்க்கெட் வேல்யூ, அதுவும் இல்லாமல் அவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 3 crores தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி அதோட மார்க்கெட் வேல்யூவே 5 crore கூட கிராஸ் பண்ணாது, நீங்கள் பார்த்தா 15 crore இதை வந்து ஸ்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது தப்பு தானே, இதை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இது நீங்கள் முதல்ல மாற்றினா தான் நான் வந்து குட் ஒப்பீனியன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை நான் உள்ளே போயிருக்கிறது ஆடிட் பண்ணுறதுக்கு, நான் உள்ளே போயிருக்கிறது வந்து தப்பெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதனால நான் உள்ளே போயிட்டு ஒரு தப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எடுத்துகிட்டு போய் நான் உடனே பேட் ஒப்பீனியன் கொடுத்துருவேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இது ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ கரெக்டா இல்லை ஆப்ஷன் பி கரெக்டா? ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் டேரெக்டாக பேட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. ஆப்ஷன் பி வந்து இல்லை நீங்கள் அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை தப்பாக இருக்குன்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறது அங்கே உள்ள இருக்க ஃப்ராடெல்லாம் கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வந்து காமிக்கிறதுக்கோ, இல்லை எரர்லாம் கொண்டு வந்து கண்டுபிடிச்சி காமிக்கிறதுக்கோ இல்லை. அது உள்ள சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ராடை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுங்கள், மேனேஜ்மெண்ட் இங்கே வாங்க, உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படி சொல்லுங்கள். அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை திருத்தி கரெக்டாக எழுதுறாங்களான்னு பாருங்கள். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஓகே எல்லாமே கரெக்டாக ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வர மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அதை விட்டுட்டு உள்ளே போகும்போது ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா, நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான் உனக்கு பேட் ஒப்பீனியன் போடுறேன் பார் அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவில் தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்போதுமே நீங்கள் உள்ளே போனோடனே மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட, அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே இருப்பாங்க சில பேர், டிசிடபிள்யூஜின்னு சொல்லுவாங்களே, நான் லேட்டராக அது உங்களுக்கு என்னன்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு அது டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேளுங்க. அதில் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஆப்ஷன். ஒன்று வந்து என்னென்னா, ஆடிட்டர் வந்து சொல்வார், இந்த மாதிரி நான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்தாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 12 மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுப்போம். மேனேஜ்மெண்ட் என்னென்னலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்பர் 1, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் திருத்திக்க முடியாது, நாங்கள் பண்ணதான் கரெக்ட் அப்படி நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்பர் 2, நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார், ஐயோ தேங்க்யூ சார், இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்களே, நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. 3வது வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஆல்மோஸ்ட் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தரமாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 12 தப்பை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 4 தப்பு எப்படி இருக்கும்னா, அவங்க பண்ணியிருக்கிற தப்புனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டு குறைஞ்சி போகிற மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸை 12,000 ரூபாய், இல்லை சேல்ஸ் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிலாக, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த தப்பு கண்டுபிடிச்சி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சேல்ஸ் 2 லட்சம் ஏற்றி ப்ராஃபிட் ஏற்றி ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த 12 தப்பில் ஒரு 4 தப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவனுங்க அதாவது மேனேஜ்மெண்ட் அந்த அக்கௌண்டிங்கில் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாகும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மிச்சம் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சார் கொடுங்க சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12ல் 4 மட்டும் கரெக்ட் பண்ணிப்பாங்க, மிச்சத்தை அப்படி விட்டுருவாங்க கரெக்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் என்னன்னா செலக்டிவான கரெக்ஷன். ஏன் செலக்டிவான கரெக்ஷன் பண்ணுறீங்க? பிகாஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்குமோ அதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க, இதெல்லாம் ஃபேவரபிளாக இல்லையோ அதை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு ஆடிட்டர் தினசரி ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வரும்போது நம்ம என்ன பார்க்கணும், ஓகே 12ல் 4 திருத்திக்கிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது எத்தனை இருக்க போகுது, இதனோட எஃபெக்ட் ரொம்ப பல்காக இருக்கா, இதனோட எஃபெக்ட்னால ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவே பாதிக்கப்படுதுன்னா தாராளமாக போய் பேட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இல்லை அவங்க ஒரு 4 கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, மிச்சம் இருக்கிற ஒரு 5 6 அவ்வளோதான் இருக்குது, அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது, அது ரொம்ப சில்லி எஃபெக்ட் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மெட்டீரியாலிட்டி லிமிட்குள்ளே வந்துச்சுன்னா தாராளமாக குட் ஒப்பீனியன் கொடுங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? நீங்கள் ஆடிட் பண்ண போகும்போது மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்தோட டமால் அப்படின்னு போய்ட்டு ஒப்பீனியன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே போயிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா,
First step number 1, approach the management. Step number 2, tell what are all the misstatements to them. Step number 3, give them a chance to correct themselves. Step number 4, if they have corrected and you feel comfortable, give them good opinion. Step number 5, if they don't correct themselves, then give them a bad opinion. Okay வா? ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடிட்டில் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாத விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த டேர்மை அடுத்த வீடியோவாக நாங்கள் போடுவோம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.